வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கவிமணி தேசிக விநாயகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கவிமணி தேசிக விநாயகனார் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் 27/8/1876 பிறந்திருக்காரு. 26/9/1954 இறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் தேசிக விநாயகம் பிள்ளை. இவரின் ஆசிரியர் யாருன்னா சாந்தலிங்க தம்பிரான். இவருடைய சிறப்பு பெயர்கள் கவிமணி உமா மகேஸ்வரனார் சூட்டியது. குழந்தை கவிஞர், நாஞ்சில் நாட்டு கவிஞர், தழுவல் கவிஞர், சமுதாய கவிஞர், உணர்ச்சி கவிஞர், விடுதலை கவிஞர், இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள். இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகம்மை, ஆசிரிய விருத்தம், இது முதல் நூல். காந்தளூர் சாலை, மலரும் மாலையும், ஆசிய ஜோதி, நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம், இது நகைச்சுவை நூல். குழந்தை செல்வம், தேவியின் கீர்த்தனைகள், தீண்டாதார் விண்ணப்பம், கவிமணியின் உரைமணிகள், கதர் பிறந்த கதை, இதெல்லாம் அவருடைய முக்கியமான நூல்கள். இவருடைய மொழிபெயர்ப்பு நூல்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை தமிழில் ஆசிய ஜோதி என மொழிபெயர்த்திருக்கார். உமர் கய்யாம் எழுதிய பாடல்களை தமிழில் ரூபாயத் என்ற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்காரு. 1922 மனோன்மணியம் மறுபிறப்பு என்ற திறனாய்வு கட்டுரையும் எழுதி வெளியிட்டிருக்காரு. கம்பராமாயணம், திவாகரம், நவநீத பாட்டியல் முதலிய பல நூல்களின் 8 பிரதிகளை இவர் தொகுத்திருக்காரு. இவருடைய பாராட்டுரைகள், இவரை யாரெல்லாம் பாராட்டியிருக்காங்கன்னா இனிய தமிழில் எவரும் விளங்க பாடல் இயற்றும் திறம் மிக்கவர் யார் அப்படின்னா நம்ம கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தான். அவரை இப்படி பாராட்டியது யாருன்னா ரசிகமணி. தேசிக விநாயகத்தின் கவிப்பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர். போராட்ட காலத்திலும் அவரது கவிதை அமைதியும் இனிமையும் உடையனவாக விளங்கியது விந்தையே அப்படின்னு சொல்லிட்டு வரதராசனார் இவரை பாராட்டியிருக்காரு. படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடை யாருடைய நடைனா கவிமணியினுடைய நடை அப்படின்னு சொல்லிட்டு TK சண்முகம் இவரை பாராட்டியிருக்காரு. நன்றி மக்களே.